பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. யானைகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் ஆராய்ச்சியாளர்களாக செயல்பட்டு வரேன். இது இல்லாமல் இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைச்சு ஒரு இயற்கை வழி விளைபொருள் விற்பனையகத்தை ஆம்பூரில் நடத்திட்டு வரோம். கடந்த 5 ஆண்டுகளாக நல்லமுது அப்படின்ற பெயரில் ஒரு இயற்கை அங்காடி ஆம்பூரில் செயல்பட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்தியிருக்கோம். அவங்ககிட்டேருந்து பொருட்கள் வாங்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நாங்கள் விற்பனை செய்து வரோம். இது சார்ந்த விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்தி வரோங்க. இன்னும் பிறவா தலைமுறைக்காக அப்படின்ற ஒரு தலைப்பு சார்ந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல பொருளை கொடுக்கணுன்றதுக்காக இன்னும் முக்கியமான இந்த மாதிரி உணவு திருவிழாக்களையும் எங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்துகிறோம். இதில் பாரம்பரிய அரிசி மட்டுமோ நின்று விடாமல் பாரம்பரிய விளையாட்டு பொருட்களையும் குழந்தைகளுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நெல்மணி தோரணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை முடிச்சுட்டு குருவிகளுக்கு வைக்கிற படையல். நாங்கள் அறுவடை முடிச்சிட்டோம், இது குருவிகள் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவிகள் வைக்கிற படையல். இது வீட்டுக்கு வெளியே நீங்கள் அழகாக அந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது இல்லாமல் வந்து இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள் இப்போலாம் ரொம்ப பார்க்குறதே அரிதாக விட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மை. இது வந்து செம்மரத்தில் பண்ணுறதுங்க. குழந்தைங்க வாயில் வச்சாலும் ஒன்றாகாது அந்த மாதிரியான பொருட்கள் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோம். அதே மாதிரி மாவுக்கல்லில் பண்ணக்கூடிய பொம்மைங்க, கட்டையில் பண்ணக்கூடிய பொம்மைங்க, ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். ஸோ இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி அஞ்சரைப்பெட்டி அந்த காலத்தில் நீங்கள் இதெல்லாம் பெண்களுக்கு சீதனமாக கொடுத்தாங்கன்னா 3 நாள் தலைமுறை தாங்கும். அந்த மாதிரியான விஷயங்களை திரும்பியும் கொண்டு வரோங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அறிமுகம் செய்யணும் அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக கேட்டுக்கிறேங்க. நாங்கள் வந்து எம்ஐ லைஃப் ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்கோம். இங்கே இந்த உணவு திருவிழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக மருந்துகள் இருக்குது, ஹெல்த் ப்ராடக்ட், அடுத்தது ஹோம் ப்ராடக்ட், அடுத்து அக்ரி ப்ராடக்ட், இப்படி வந்து 3 வகையான ப்ராடக்ட்டை நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது. நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸு, அடுத்து கிட்னி ஸ்டோனு, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகரு, பிபி, அடுத்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் குழந்தையின்மைக்கு, சொரியாசிஸ் பிரச்சனைக்கு, அதே போல் முடி உதிருதல், இது போல் வந்து மருத்துவம் சார்ந்த ப்ராடக்டெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ப்ராடக்ட், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது, நம்ம வீட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் கிளீனர், அது போல் வந்து சோப்பு, ப்ரஷ்ஷு, ஸோ அது போலையும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ப்ராடக்ட் இருக்குதுங்க. அக்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து இயற்கை நோக்கி நம்ம பயணிக்கிற நேரத்தில் இயற்கை விவசாயத்தின் அடிப்படையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் உரங்கள் இதில் வந்து அடி உரமாக இருக்குது. அடுத்தது நமக்கு மேல் பூச்சி மருந்தாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இயற்கையை சார்ந்தது தான். இந்த மருந்துவாக இருந்ததும் சரி, அதே போல் இந்த விவசாயத்துக்கு தேவையான மருந்துகள் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இயற்கை நோக்கி ஒரு பயணம் என்ற இதில் வந்து எம்ஐ லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ப்ராடக்டை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். நான் ஒரு 5 வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். பிரதான பயிராக நெல், வேர்க்கடலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த திருவண்ணாமலை அண்டு வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் வந்து விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். பெரும்பாலும் விவசாய மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. அதில் இப்போது நஞ்சில்லா வேளாண்மை பண்ணுறவங்க, அதாவது ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகமாகிட்டு வராங்க. அதே போல் அதனுடைய விளைபொருட்களை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதையும் பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் விதை திருவிழா, உணவு திருவிழான்னு சொல்லி நடத்திக்கிட்டு வராங்க. பெரும்பாலும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே இங்கே பங்கேற்றுருக்காங்க. அவங்களெலாம் இங்கே சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல வியாபாரம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே போல் பொதுமக்கள் பகுதியில் இங்கே ஒரு விழிப்புணர்வு எப்போவுமே இந்த வேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் எப்போவுமே ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது இயற்கை பொருட்களை நுகர்வதில். அந்த வகையில் அதே மாதிரியான வேலூரில் நடத்தப்படக்கூடிய கிழங்கு போல் அதே மாதிரியான ஒரு வரவேற்பு இங்கேயும் இருந்ததுன்னு சொல்லலாம். செந்தமிழ் சரவணன், குடியாத்தத்திலிருந்து பேசுகிறேன். குடியாத்தம் என்பது மிக சிறந்த கவுண்டன்ய மகாநதி ஓடக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள்
இங்கே பாலாரோட தொடர்புடையது இது. இங்கே சுற்றி வனப்பகுதிகள் இருக்குது. இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமானவங்க இயற்கை விவசாயத்தில். இப்போ இருக்கிற சூழலில் எங்கே பார்த்தாலும் புற்றுநோயும் சிறுநீரக பாதிப்புகளும் இருக்கிற நேரத்தில் நம்முடைய மண்ணை வந்து கெமிக்கல் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள், இங்கே இருக்கிற ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த பாரம்பரிய அரிசி திருவிழாவையும் உணவு திருவிழாவையும் இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த திருவிழா மூலமாக ஒரு விழிப்புணர்வு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் காலையிலேருந்து இங்கே வந்து நம்முடைய பயன்படுத்திகிட்டு இருந்த மரபு அரிசிகள், சிறுதானியங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த நிகழ்ச்சி உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பனை பொருட்கள், கெமிக்கல் இல்லாத அழகு சாதன பொருட்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக மூலிகை சார்ந்த சோப்பு, ஷாம்பு, மற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய நுகர்வு பொருட்கள் இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற நிகழ்ச்சியாக இது மாறி இருக்குது. இங்கே வந்திருக்கிற மக்கள் வந்து நாம் எதுக்காக அந்த பாரம்பரிய அரிசிக்கு போனோம், சிறுதானிய உணவு முறைக்கு போனோம், இந்த மாதிரி போகும்போது நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதே சமயம் நம்ம வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பங்கேற்பாளர்களாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த பாரம்பரிய அரிசி விழா ஏற்பாடு செய்யப்பட்டதுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குது. இந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக வங்காரி மாதா எல்லாருக்குமே தெரியும், நோபல் பரிசு வாங்கினவங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நாட்டில், கென்யா நாட்டில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய அரிசி வகை நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கக்கூடிய உணவாக மாறி இருக்குதுன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பாரம்பரிய அரிசி முறைகளுக்கு மாற்றாக இந்த ஹைப்ரிட் அரிசி முறைகள் வந்து இந்தியாவை மட்டும் பாதிக்காது, நம்ம நாட்டையும் பாதிக்கும் அப்படின்னு அங்கேயே அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சிக்கல் வரும்பொழுது நாம் இந்த பாரம்பரிய அரிசி முறையை விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வகைகளுக்கு மாறினதுனால, வேதிப்பொருட்கள் கொண்ட இந்த விவசாய முறைக்கு மாறினதுனால இங்கே வந்து இன்றைக்கி நோய்கள் நிறையா பரவி இருக்குது. இவ்வாறான சூழல்களில் நாம் வந்து நம்முடைய பாரம்பரிய அரிசி முறைகளுக்குள்ளே போனோம். வலிமை மிக்க புரதம் நிறைந்த சிறுதானிய உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். மூலிகைகள் கொண்ட கெமிக்கல் இல்லாத ஒப்பனை பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்ற மிக சிறந்த விழிப்புணர்வை நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இது மாறி இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள்லாம் சேர்ந்து நடத்துனதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி பசுமை சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய மக்கள் தொலைக்காட்சியை வந்து அது தொடக்க காலத்திலிருந்து எங்களுடைய ஒரு ஈர்ப்புக்குரிய தொலைக்காட்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்கிற ஒரு சிறப்பான நிகழ்வை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. இத்தகைய விழாக்கள் வந்து கிராமந்தோறும் கூட நடக்கணும். இப்போது நகரங்களை தான் மையமிட்டு இருக்கிறது இத்தகைய அரிசி திருவிழாவும் உணவு திருவிழாவும். இது எல்லா பகுதியிலையும் பரவ வேண்டிய அவசியம் இருக்குது. இதனுடைய பின்னணியாக நான் பார்ப்பது என்பது, இயற்கை விவசாயத்தை நோக்கி வரக்கூடிய விவசாயிகளுக்கு நாம் பக்கபலமாக நின்றாக வேண்டும். இயற்கை விவசாயத்தை நோக்கி வரக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஒன்று, லாபகரமாக விவசாயம் செய்ய முடியுமா? இதைவிட பெரிய கேள்வியாக இருப்பது, நான் இயற்கை வழியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எங்கே கொண்டு போய் விற்கிறது? இந்த ரெண்டு தான் அவங்களுக்கான தெளிவுபடுத்த வேண்டிய கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிமுறைகள், இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு வங்கியில் மேலாளராக இருந்து விவசாயம் செய்து இது சாத்தியப்படும் அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காகவே என்னுடைய வீட்டை விற்று நிலத்தை வாங்கி விவசாயத்தை ஆரம்பித்தேன். இதை எதுக்காக இதை குறிப்பிட்றேன்னு சொன்னால், அதனால் நான் 3 ஆண்டு காலம் நான் வாயே திறக்கலை. நான் என்ன செய்கிறேன்னு கூட யாருக்கும் சொல்லலை. 3 ஆண்டு காலம், இப்போ 12 வருஷம் ஆகிருக்கு, நான் 3ஆவது ஆண்டு காலத்தில் இருக்கேன். 3 ஆண்டு காலம் எந்த வித ரசாயன உரமும் போடாமல் விவசாயத்தை மேற்கொண்டேன். லாபமாக நடத்த முடியுன்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அறிவுத்தோட்டம்னு அதுக்கு பேரை வச்ச அறிவுத்தோட்டத்துக்கு விவசாயிகள் அத்தனை பேரையும் வர வச்சோம்.
விவசாயிகளிடம் இதுதான் நடைமுறைப்படுத்தினேன். விவசாயம் எளிதாக செய்ய முடியும். ஏன்னா இயற்கை விவசாயம்னா அது யாரோ செய்யணும் பொழுது அதுக்கு உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தனி தொழில்நுட்பம் வேணுமோன்ற ஒரு சந்தேகங்களாமல் இருக்குது. இது யார் ஒன்றாலும் செய்யலாம், எவ்வளோ எளிமையாக செய்ய முடியுமோ செய்யலாம், லாபகரமாகவும் நடத்த முடியுன்றதை காட்டணும். அதுக்கப்புறம்தான் நிறைய விவசாயிகள் வர ஆரம்பித்தாங்க. அறிவுத்தோட்டத்தில் தொடர்ந்து மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய விவசாயிகளை ஒன்றா சேர்த்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா ஒரு நஞ்சில்லாத உணவுப் பொருளை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. 3 விதமான இம்பேலன்ஸுங்களை சரி செஞ்சோம்னா உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று குளுக்கோஸ் இம்பேலன்ஸ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாவுசத்து குறைபாட்டை சரி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கும். 2வது இந்த கட்ஸ் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நல்ல வளர்ச்சி பெறும்பொழுது ஆரோக்கியமான உடல் பெறும். அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு உண்டான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணணும். இது மாதிரி உணவுகளை எடுத்தால் இந்த கட்ஸ் பாக்டீரியா அதிகரிக்கும். ஆக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து பழைய சாதத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கிறதாகவும் இன்றைக்கி ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. அதையும் தாண்டி சிறுதானியங்கள்லேருந்து பழையது சாப்பிடும்போது அதுக்கு பேர் அம்புலின்னு சொல்லுவாங்க. அந்த அம்புலி மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த குடர் நுண்ணுயிர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆக மைக்ரோபியல் இம்பேலன்ஸை சரி பண்ணணுன்னா நார்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். குளுக்கோஸ் இம்பேலன்ஸை சரி பண்ணணுன்னா நார்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அது எதிலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரம்பரிய அரிசியில் நார்சத்து கூடுதலாக இருக்கும். அரிசி உணவு நல்ல உணவு, ஆனால் பட்டை தீட்டப்பட்ட அரிசி சக்கையான ஒரு உணவு. அதனால தான் இன்றைக்கி 35 வயதிலேயே எல்லாருக்கும் சர்க்கரை குறைபாடெல்லாம் வந்திருக்கு. இதை மாற்றி அமைக்கணும். ஆரோக்கியம் நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் இல்லை, இது அடுப்பங்கரையில் இருக்குது அப்படின்றதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த திருவிழாவோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கும் விவசாயிக்கும் ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கணுன்றது தான் அதாவது நோ யோ ஃபார்மர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய உணவு எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே வர்ற எல்லா ஃபார்மர்ஸும் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸோ இல்லை பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட பொருட்களை மட்டும்தான் இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த திருவிழா மூலிமா நம்ம மீட்டெடுக்கக்கூடிய பாரம்பரிய விதைகள், நெல் விதைகள், இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாரம்பரிய முறைப்படி நம்ம உணவு எப்படி உட்கொள்ளணும், பாரம்பரிய விதைகளை எப்படி நம்ம பராமரிக்கணும், அதை எப்படி விவசாயம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த விழாவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எந்த ஒரு விவசாயி எந்த ஒரு பொருளை விளைவிக்கிறானோ அதை அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதனால் நிறையா மக்கள் பயன்படுத்துகிறாங்க. 2013 நம்மாழ்வார் ஐயா அவர்கள் இந்த நம்முடைய பண்ணையிலே முதல்ல இயற்கை விவசாய கூட்டம் நடைபெற்றது. அப்போ சுற்று வட்டாரத்தெல்லாம் ஒரு பெரிய அளவில் இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. அப்போது முதல்ல நாங்கள் அங்கே தொடங்கும்போது ஒரு 500-600 பேர் தான் வந்தாங்க. ஒரு 3 அதுக்கு இடையில் நாங்கள் பாரம்பரிய விதைகள் பரவலாக்கம், பாரம்பரிய இந்த விவசாயத்துக்கு உண்டான இடுபொருள்களை தயாரிக்கிற களப்பயிற்சி எங்கள் பண்ணையிலே நடத்துவோம். அப்போ இங்கேருந்து இவங்கெல்லாம் வருவாங்க, களப்பயிற்சி. அதுக்கப்புறம் பயோடைனமிக்கில் ஐயா நவநீத கிருஷ்ணன் மேட்டுப்பாளையம் ஐயா அவர்கள் ஒரு முறையில் அவங்க பயோடைனமிக் முறை, இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிறகு அப்போது பரவலாக மக்களிடம், விவசாயிகளிடம் இந்த இயற்கை விவசாயம் போய் சேர்ந்தது. நம்மாழ்வாருடைய கருத்துப்படி முயற்சி என்பது விதை போல விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணுக்கு உரம். அவ்வளோதாங்க இயற்கை விவசாயத்தினுடைய தத்துவம். நம்முடைய உழைப்பும் விருப்பமான உழைப்பாக இருக்கணும். நம்முடைய விருப்பமும் முயற்சியும் தொடர்ந்துக்கினே இருந்தால் இயற்கை விவசாயம் செய்யலாம். இன்னும் சுருக்கமாக சொன்னால் இயற்கை விவசாயம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் இயற்கை விவசாயம். ஏன்னா இயற்கையிலே எல்லாம் கிடைக்குது. நமக்கு சூரியன் அதுதான் முக்கியம். அது சூரிய ஒளியிலிருந்து பச்சையை தயாரித்து தான் எல்லா செடிகளும் உயிரினங்களும் வாழ முடியும். அப்படியே காற்று அது இயற்கையாக கிடைக்குது, மழை நீர் இயற்கையாக கிடைக்குது. நாம் மண்ணில் தான் வாழுறோம், மண், ஆகாயம். ஆக இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து
அதனோடு இணைந்து நாம் செய்கிற வேலை தான் இயற்கை விவசாயம். அதுக்கு மாற்றாக வந்தது தான் இந்த உரங்கள்லாம், செயற்கையிலே உப்புகள்னு பேர், உரம்னு சொல்லக்கூடாது, செயற்கை வெடி உப்புகள். அந்த வெடி உப்புகள் வந்து நம்ம மண்ணை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பை, நம்முடைய 5000 6000 10,000 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெரியோர்களின் வழி வழியாக வந்த இந்த இயற்கை விவசாய முறையை இன்றைக்கி சீரழித்து இந்த மண்ணை மடலாக்கி தண்ணியை, இப்போ இன்றைக்கி வந்து தண்ணி பூரா, குடிநீர் பூரா நஞ்சாகி போச்சு, வீசுகிற காற்று கூட நஞ்சாகி போச்சு. இதுபோல் ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு கொரோனா வந்து இந்த சமுதாயத்தை, மனித சமுதாயத்தை திரும்பி பார்க்க வச்சுது. கொரோனாவில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ ஆங்கில வைத்தியம்லாம் பண்ணி மக்களை பெருமளவு காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஆனால் இந்த கபசுர குடிநீர்னு சொல்லிட்டு இந்த இயற்கை முறையில் இருக்கிற ஒரு குடிநீரை நிறைய மக்களை காப்பாற்றுச்சு அந்த நேரத்தில். அப்புறம் தான் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய்க்கும் மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம எடுத்துக்கிற உணவு. அதுக்கப்புறம் தான் இந்த இயற்கை உணவுகள் மேலே அவர்களுக்கு நிறைய அக்கறைகள் வந்தது. அப்புறம் விரும்பி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கை விவசாயம் என்பது கொஞ்சம் தலை நிமிர ஆரம்பிச்சது. இயற்கை விவசாய முறைகள் பல முறைகள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு முறைகளை ஒவ்வொரு அறிஞர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்போ ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயா வந்து பயோடைனமிக் என்ற முறையில் ஒரு குறைந்த செலவில் உப்பு தண்ணி ஆகிற இடத்துல கூட வெளியே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஐயா அவர்கள் வந்து சக்ஸஸாக நடத்தி காட்டிருக்கார் வெற்றிகரமாக. அது நிறைய இடத்துல அந்த பயோடைனமிக் முறை இருக்குது. அப்புறம் நம்முடைய நம்மாழ்வார் ஐயா அவர்கள் போல் நேரடி இயற்கை விவசாயிகள் அதுபோல் இருக்குது, நிறையா அதுபோல் இயற்கை. அப்புறம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இயற்கை விவசாயிகளை ஊக்கப்படுத்துவது, ரெண்டாவது அவர்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்குவது. வருமானம் வந்தால் தான் எந்த தொழிலும் செய்ய முடியும். உலகத்திலே 140 கோடி மக்கள் தொகை நிறைந்த நாட்டில் 3 வேளை சாப்பாடு போகிறது விவசாயி. ஆனால் இவ்வளோ மக்கள் தொகை நிறைந்த நாட்டில் நஷ்டத்தில் இயங்குகிற ஒரே கம்பெனி விவசாயி தான். விவசாயிக்கிட்டேருந்து விளைபொருளை வாங்குறவன், அப்புறம் வண்டி எடுத்துன்னு போகிறவன், எடுத்துன்னு போய் விற்கிறவங்க எல்லாருமே வசதியாக இருப்பான். ஆனால் அந்த விவசாயி ஒன்று தான் என்றைக்குமே கடங்காரனாக இருக்கிறான். அதுக்கு தான் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த இயற்கை விவசாயத்தில் மதிப்பு கூட்டி எப்படி பொருட்களை விற்கணும், இதை எப்படி நேரடியாக ஒரு விவசாயி மக்கள்கிட்ட இதெல்லாம் விற்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஒரு முன்முயற்சி ஐயா செய்தனுடைய அவருடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக இந்த முன்னெடுப்புகள் போய்கொண்டு இருக்கிறது. விவசாயம்ன்றது வந்து எங்கள் முன்னோர்கள் பண்ணாங்க. 2 தலைமுறையாக எங்களுக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு இடம் சொல்லுவேன். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு, உடை. அந்த உடைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கிற இந்த இடத்துல உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகளும் பெருமளவில் இருக்கிற இந்த குடியாத்தத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்றது சால சிறந்தது. அதுக்காக முயற்சி எடுத்த அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன். ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை நம்ம பாதுகாக்கிறோம். தங்கம், வைரம், வைடூரியம், பணம், இது போல் எல்லாமே இருக்குது. அந்த வீட்டில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பூட்டு ஒன்று வேணும். நல்லா புரிஞ்சுங்க, அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு பூட்டு வேணும். அந்த பூட்டுன்றது வந்து சாதாரணமாக பூட்டாக நம்ம கண்டிப்பாக வாங்க மாட்டோம். மிக விலை உயர்ந்த பாதுகாப்பான பூட்டை நம்ம வாங்கி அந்த வீட்டுக்கு பயன்படுத்துவோம். அதுபோல தாங்க நம்ம உடம்புக்குள்ள பலவிதமான உறுப்புக்கள், மதிப்பில்லா உறுப்புக்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மதிப்பில்லா உறுப்புகளை பாதுகாக்கணும்னா சரியான பூட்டு வேணும். அந்த சரியான பூட்டுன்றது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, தொப்புளுக்கு மேலே உள்ள ஒரு பகுதி சரியான பூட்டு. அந்த சரியான பூட்டுக்கு உண்டான பூட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே கடைகளை சுற்றி இருக்கிற பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் மத்தியில் தான் இருக்குது. அந்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய அங்க உறுப்புகளை முழுமையான முறையில் பாதுகாக்க முடியும். குடியாத்தத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திருவள்ளுவருக்கு சிலை வடிவம் கொடுத்தது ராம தமிழ்ச்செல்வன் என்கிறவர் தான். அவருக்கு திருவள்ளுவருக்கு சிலை தந்தார். காமராஜர்
அவர்களை இந்த குடியேற்றம் தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கினார்கள். அதுபோல் நம்ம குடியேற்றம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்து இங்கு கொடுத்தது இந்த குடியேற்றம் நகரம்தான். குடியேற்றம் என்றால் அவ்வளவு உயர்ந்த இந்த ஊர். இந்த ஊரில் நாம் வாழ்வதற்கு பெருமை அடைகிறேன். இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். நம் முன்னோர்கள் ஏற்கனவே இயற்கை விவசாயம் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்யும் போது எந்த மாசும் ஏற்படவில்லை, நோய் நொடிகளும் இல்லை. அவ்வாறு நாம் சிறந்து வாழ்ந்து வந்தோம். உயிர் இயங்குவதற்கு 3 அடிப்படை சித்தாந்தங்கள்: உணவு, நீர், காற்று. இது 3. உணவு இல்லைன்னா கூட கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துடலாம், நீர் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துடலாம், காற்று இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் எப்படி அந்த வான்வெளியிலிருந்து எப்படி பூமிக்கு நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் உயிராற்றல் வேளாண்மையுடைய உன்னதமான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை உயிராற்றல் வேளாண்மை நம்மளுடைய பிதாமகர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா டயத்தில் அந்த கான்ஃபரன்ஸில் சொன்ன விளக்கங்கள் இருக்குது பாருங்கள், அது அற்புதமானது. ஸோ நான் விவசாயம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரும் பேருதுனே பண்ணுறாங்க. என்னென்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெமிக்கல் ஃபார்மர்ஸ். நான் ஒருத்தி தான் வந்து ஆர்கானிக் அதாவது பயோடைனமிக் பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணின்னு இருக்கேன். பட் எனக்கு இவங்க எல்லாரும் உறுதுணையாக, ஐயா, அண்ணா, சதீஷ், இவங்க எல்லாரும் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு உதவி பண்ணுறதுனால நான் அந்த சேலஞ்சை வந்து ரொம்ப பெருசாக பண்ணாமல் ஒரு முன்னெடுப்போடு எடுத்து பண்ணின்னு இருக்கேன். விவசாயத்தை இன்று நிறைய உப்புக்கள் சேர்த்து நிலத்தை மலடாக்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நமது நிலத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்பதை தெரியப்படுத்த கூட சரியான நிலை இல்லாத நிலை இருக்குது. இப்போ நமக்கு டிஏபி பயன்படுத்துகிறாங்க, டை அமோனியம் பாஸ்பேட். அதே போல் நமக்கு பொட்டாஷ் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம நிலத்தில் இருக்கான்னா இருக்குது. பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில தான் இல்லை. இப்போ நாம் ஒரு முறை விவசாயம் செய்வதற்கு ஒரு ஏக்கருக்கு ஏறக்குறைய 10,000 ரூபாய்க்கு உரச்செலவு செய்கிறோம். ஆனால் நமக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கி நிலத்தில் போடக்கூடிய உப்புக்கள் நம் நிலத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது விவசாயிக்கு தெரியவில்லை. சாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலத்தில் 200 டன் பொட்டாசியம் இருக்கும். நிலத்தில் பொட்டாசியம் இல்லாமல் இருக்காது. 200 டன் பொட்டாசியம் இருக்கும். 400 டன் நைட்ரேட் இருக்குது. அத்தனை உப்புக்களும் சத்துக்களும் நிலத்தில் இருக்குது. நிலத்தில் வற்றி போகலை. ஆனால் பயிர்கள் அதை எடுத்துக்கொள்ளும் நிலையில்தான் இல்லாமல் இருக்குது. எடுத்துக்கொள்ளும் நிலையில் நாம் அதை மாற்றி அமைத்தாலே போதும். எந்த இடுபொருட்களும் எந்த உரங்களும் நாம் அளிக்க தேவையில்லை. அது விவசாயிக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. அதை தான் இந்த சிவா ஆர்கானிக் ஃபார்மிங் முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நம் நிலத்துக்கு நுண்ணுயிரிகள் தான் தேவையே தவிர உப்புக்களும் நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தேவையில்லை. நாம் நம் நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொடுப்பதற்காக என்ன உயிரிகளை நாம் நிலத்தில் பக்குவப்படுத்தி கொடுத்தால் நமக்கு செலவில்லாத விவசாயம் செய்யலாம்.